வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நாம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கலர்ஃபுல் வெஜிடபிள் தான் குடை மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர்னு நிறைய கலர்ஸ்ல கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பீஸா, ஃப்ரைட் ரைஸ், குருமா, கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த குடை மிளகாயில என்ன சத்துக்கள் இருக்கு, வெயிட் லாஸுக்கு நல்லதா, ராவா சாப்பிடலாமா, இதையெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குடை மிளகாய் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இல்லைன்னா பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிளகாய் ஃபேமிலிக்கு சேர்ந்தது தான். ஆனால் இதில் காரம் இருக்காது, மைல்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி க்ரீனு, ரெட்டு, எல்லோன்னு ஒவ்வொரு கலருக்கும் நியூட்ரிஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். 100 கிராம் குடை மிளகாயில் உள்ள சத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் குடை மிளகாயில் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருக்குது. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 2 கிராம் இருக்குது. புரோட்டீன் 1 கிராம் இருக்குது. ஃபேட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு தான். முக்கியமான விட்டமின் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதால ஆரஞ்சுக்கு சமமான அளவு அல்லது அதை விட கூட கூட அதிகம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்கிறதால இம்யூனிட்டி பூஸ்டுக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்கிறதால, பீட்டா கரோட்டின்றதால இது வந்து நம்மளுடைய கண் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல இதுல விட்டமின் பி6 இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், நம்மளுடைய எனர்ஜியை வந்து மெட்டபாலிசம் பண்றதுக்கும் இந்த விட்டமின் பி6 பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுது. அதே மாதிரி இதுல இருக்க முக்கியமான கனிம சத்துக்கள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், இது வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணும். மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா மசில் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அயன் பார்த்தீங்கன்னா பிளட் ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்கிற ஸ்பெஷல் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கேப்சிகமில் அதிகமாகவே இருக்குது காரோட்டெனாய்ட்ஸுன்ட்டு. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டேமேஜ் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. குடைமிளகாய் சாப்பிடுவதால நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது. இதில் விட்டமின் சி நான் சொன்ன மாதிரி மிக மிக அதிகமாக இருக்கிறதால கோல்டு இன்ஃபெக்ஷனை எதிர்க்கவும் உதவி பண்ணுது. நம்ம பாடி ரெசிஸ்டன்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணவும் உதவி பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு உதவுமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து லோ கலோரிஸ் இருக்குது, ஹை ஃபைபர் இருக்குது, ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்குது. டயட் ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கலோரிஸும் கூடாது. இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை குறைக்க உதவி பண்ணுது. பொட்டாசியம் பிபியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறதால ஹார்ட்டுக்கு மிகவே நல்லது. அதே போல் பிரெயின் ஹெல்த்துக்கும் இதில் இருக்கிற விட்டமின் பி6 பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுது. பிரெயின் ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ண உதவி பண்ணுது. நம்ம மூளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறதால நம்ம மூளை வந்து எப்போவும் ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்குது. அதே மாதிரி இந்த குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவும் காரோட்டெனாய்ட்ஸ்ன்னு இருக்கிறதால நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய கண் பார்வை திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி நம்ம கண் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. இதில் இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ண உதவி பண்ணுது. கொலாஜின் ப்ரொடெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண உதவி பண்ணுது. நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாக ஆகுறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த கேப்சிகமை மறக்காமல் நம்ம வெஜிடபிளாக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணவும் உதவி பண்ணுது. கேப்சிகமில் பார்த்தீங்கன்னா லோ கலோரியும் ஹை ஃபைபரும் இருக்கிறதால நம்ம சுகர் ஸ்பைக் ஆகிறத குறைக்க உதவி பண்ணுது. டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் கே சில அளவு தான் இதில் இருக்குது. அதே மாதிரி மினரல்ஸும் இருக்கிறதால நம்மளை போன் சப்போர்ட் பண்ணவும் உதவி பண்ணுது. நம்ம போன் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவியாக இருக்குது. இதை ராவா சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம். நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அதாவது சாலடு, சாண்ட்விட்ஜ், ஜூஸில் லிமிட்டடாக எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா கேஸ் அசிடிட்டி இருந்தால் அளவோடு சாப்பிட்டுக்குங்க. அலர்ஜியாக இருந்தால் ரேராக இருக்கும். அது கவனித்து இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எந்த கலர் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி லெஸ் ஸ்வீட் இருக்கும். அதே மாதிரி ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அதிக விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு. எல்லோ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நல்ல குடை மிளகாயை எப்படி தேர்வு செய்யலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக இருக்கணும், ஃப்ரிம்மாக இருக்கணும்.
அதே மாதிரி விங்க்லெஸ் இல்லாமல் இருக்கணும். ஃப்ரெஷ் ஸ்மெல்லாக இருந்ததுன்னா நல்ல குடமிளகாவா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். குடமிளகா ஒரு கலர்ஃபுல் வெஜிடபிள் மட்டும் கிடையாது. இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சி இருக்கிறதால நம்மளுடைய இம்யூனிட்டிக்கும் சரி, வெயிட் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் சரி, ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. டெய்லி குக்கிங்கில் சேர்த்தா நியூட்ரிஷன்ஸ் ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.